தாய் வீடு மே 2026. மொழியின் அரசியல் பாகம் 2. மொழியும் காலனித்துவ அரசும் பகுதி 2. எழுதியவர் தேனா ஞாலசீத்தி மீனிலங்கோ. வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா. மொழியியல் ரீதியாக அதிகாரத்தை ஒழுங்குபடுத்துதல். நவீன அதிகாரம் காகித வேலைகள் மூலம் மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. படிவங்கள், கோப்புகள், பதிவேடுகள், நீதிமன்ற பதிவுகள் மற்றும் அதிகாரப்பூர்வ கடித போக்குவரத்து ஆகியவை நவீன அரசின் பகுத்தறிவு சட்ட அதிகாரம் ரேஷனல் லீகல் அத்தாரிட்டி என்று மேக்ஸ் வெபர் பிரபலமாக விவரித்ததை உருவாக்குகின்றன. இருப்பினும் காலனித்துவ சூழல்களில் இந்த பகுத்தறிவு ஒருபோதும் நடுநிலையாக இருக்கவில்லை. ஏகாதிபத்திய ஆதிக்கம் வழக்கமானதாகவும் சட்டபூர்வமானதாகவும் போட்டியிட கடினமாகவும் மாற்றப்பட்ட முக்கிய தளங்களாக அதிகாரத்துவமும் சட்டமும் இருந்தன. இந்த அதிகார வரிசைப்படுத்தல் அடையப்பட்ட ஊடகமாக மொழி இருந்தது. காலனித்துவ இலங்கையில் அதிகாரத்துவமும் சட்டமும் ஆங்கிலத்தை மட்டும் பயன்படுத்தவில்லை. அவை ஆங்கிலம் மூலம் உருவாக்கப்பட்டன. யார் ஆட்சி செய்ய முடியும், யார் உரிமைகளை கோர முடியும், யார் கேட்க முடியும் என்ற மொழியியல் ஆதிக்கம் கட்டமைக்கப்பட்டது. மிக முக்கியமாக ஆட்சியாளர்கள் மற்றும் குடிமக்கள் இருவருக்கும் அதிகாரத்தை ஓர் அதிகாரப்பூர்வ மொழி மூலம் பாயும் ஒன்றாக புரிந்து கொள்ள பயிற்சி அளித்தது. இந்த மொழியியல் அதிகார வரிசைப்படுத்தல் காலனித்துவத்திற்கு பிந்திய இலங்கை அரசால் பெறப்பட்ட மிகவும் நீடித்த காலனித்துவ மரபுகளில் ஒன்றாக மாறியது. மார்க்ஸ் வெபரின் அதிகாரத்துவம் பற்றிய முக்கியமான கருத்து சட்டப்படி நடத்தல், விதிக்கு கட்டுப்பட்ட நடைமுறை மற்றும் எழுதப்பட்ட ஆவணங்களை வலியுறுத்தியது. ஆனால் வெபரின் மாதிரி அரசுக்கும் குடிமகனுக்கும் இடையிலான மொழியியல் அணுகலை கருதியது. காலனித்துவ சமூகங்களில் இந்த அனுமானம் பொருந்தவில்லை. அதிகாரத்துவம் பெரும்பான்மையினருக்கு அந்நியமான ஒரு மொழி மூலம் செயற்பட்டது. பகுத்தறிவு சட்ட அதிகாரத்தை மொழியியல் ஆதிக்க அமைப்பாக மாற்றியது. இலங்கையில் ஆங்கிலம் கோப்புகள், குறிப்புகள், சுற்றறிக்கைகள் மற்றும் அறிக்கைகளின் மொழியாக இருந்தது. முடிவுகள் பதிவு செய்யப்பட்டு நியாயப்படுத்தப்பட்டு ஆங்கிலத்தில் காப்பகப்படுத்தப்பட்டன. இது அரசியல் விஞ்ஞானி டிமோதி மிச்செல் அரச விளைவு ஸ்டேட் எஃபெக்ட் என்று அழைப்பதை உருவாக்கியது. சமூகத்துக்கு மேலே நிற்கும் ஓர் ஒத்திசைவான புறநிலை அதிகாரத்தின் தோற்றம். இருப்பினும் இந்த அதிகாரம் அதன் மொழியில் சரளமாக இருப்பவர்களுக்கு மட்டுமே புரியக்கூடியதாக இருந்தது. சுதேசிய மொழி பேசும் மக்களுக்கு அதிகாரத்துவம் தெளிவற்றதாகவும் அணுக முடியாததாகவும் இருந்தது. படிவங்களை படிக்க முடியவில்லை, விதிமுறைகளை விளங்கிக் கொள்ள முடியவில்லை, மேல்முறையீடுகளுக்கு இடைத்தரகர்கள் தேவைப்பட்டனர். எனவே அதிகாரத்துவ அதிகாரம் விதிகளை மட்டுமல்ல, மொழியியல் விலக்கையும் சார்ந்தது. இந்த நிகழ்வு தற்செயலானது அல்ல. நிர்வாகத்தில் சுதேசிய மொழி பயன்பாட்டை விரிவுபடுத்துவதற்கான திட்டங்களை பிரித்தானிய நிர்வாகிகள் தொடர்ந்து எதிர்த்தனர். தன்மொழி அதிகாரத்துவம் செயற்திறன் மற்றும் ஒழுக்கத்தை குறை மதிப்பிற்கு உட்படுத்தும் என்று வாதிட்டனர். சீரான மொழி ஒழுங்குமுறைக்கும் பன்மை என்பது ஒழுங்கின்மைக்கும் சமமாக இருந்தது. காலனித்துவ இலங்கையில் சிவில் சர்வீஸ் இந்த மொழியியல் படிநிலையை உள்ளடக்கியது. ஆட்சேர்ப்பு தேர்வுகள் ஆங்கிலத்தில் நடத்தப்பட்டன. மாவட்ட அலுவலகங்கள் முதல் காலனித்துவ செயலகம் வரை ஒவ்வொரு மட்டத்திலும் அதிகாரப்பூர்வ கடித போக்குவரத்து ஆங்கிலத்தில் எழுதப்பட்டது. பயிற்சி கையேடுகள் மற்றும் விதிமுறைகள் சிங்களத்திலோ தமிழிலோ கிடைக்கவில்லை. இதன் விளைவாக அதிகாரத்துவ அதிகாரம் ஆங்கிலம் பேசும் அதிகாரிகளை சுற்றி குவிந்திருந்தது. சிங்கள அல்லது தமிழ் எழுத்தர்கள் பணியமர்த்தப்பட்ட போதிலும் அவர்களின் உத்தியோகபூர்வ முன்னேற்றம் என்பது முழுமையாக ஆங்கில புலமையையே சார்ந்திருந்தது. இவ்வாறு மொழியானது அரசிற்கான அணுகலை தீர்மானித்தது மட்டுமல்லாமல் அத்துறையினுள்ளான படிநிலை உயர்வையும் கட்டமைத்தது. சாதாரண குடிமக்களுக்கு அதிகாரத்துவத்துடனான சந்திப்புகள் இந்த படிநிலையை தினமும் வலுப்படுத்தின. நிலப்பதிவு, வரி விதிப்பு, அனுமதிகள் மற்றும் உரிமங்கள் அனைத்தும் ஆங்கில மொழி ஆவணங்களுடன் ஈடுபாட்டை தேவைப்படுத்தின. எழுத்தர்கள் மற்றும் மொழிபெயர்ப்பாளர்களை சார்ந்திருப்பது வாடிக்கையாகிவிட்டது.
இந்த சார்பு நிலை சுயாட்சியை அரித்து வெறுப்பை வளர்த்தது. 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் நில உரிமைகளுக்காக மனு செய்த ஒரு சிங்கள விவசாயி, காகிதத்திற்கு ஆங்கிலம் தெரியும், ஆனால் நிலம் நம்மை அறிந்திருக்கிறது என்று புகார் கோரியதாக கூறப்படுகிறது. இந்த கருத்து வாழும் யதார்த்தத்திற்கும் அதிகாரத்துவ சுருக்கத்திற்கும் இடையிலான வேறுபாட்டை படம் பிடிக்கிறது. அதிகாரத்துவம் நிர்வாக ரீதியாக அதிகாரத்தை கட்டளையிட்டால், சட்டம் அதை நெறிமுறையாக கட்டளையிட்டது. இலங்கையில் காலனித்துவ சட்ட அமைப்புகள் உலகளாவியதாகவும் பாரபட்சமற்றதாகவும் தோன்றும் வகையில் வடிவமைக்கப்பட்டன. இருப்பினும் அவை பெரும்பாலான பாடங்களை அர்த்தமுள்ள பங்கேற்பில் இருந்து விலக்கும் வகையில் ஆங்கில சட்டமொழி மூலம் செயல்பட்டன. நீதிமன்ற நடவடிக்கைகள், தீர்ப்புகள், சட்டங்கள் மற்றும் சட்ட கடித போக்குவரத்து முதன்மையாக ஆங்கிலத்தில் நடத்தப்பட்டன. எப்போதாவது உரைபெயர்ப்பாளர்கள் வழங்கப்பட்டாலும் மொழிபெயர்ப்பு சீரற்றதாகவும் பெரும்பாலும் போதுமானதாகவும் இல்லை. சட்ட நுணுக்கம், வாதம் மற்றும் முன்னுதாரணத்தை உள்ளூர் மொழி பேசுபவர்களுக்கு அணுக முடியாததாகவே இருந்தது. இந்த மொழியியல் தடை ஆழமான விளைவுகளை ஏற்படுத்தியது. இது குடிமக்களை அதில் பங்கேற்பவர்களாக அல்லாமல் சட்டத்தின் பொருள்களாக மாற்றியது. நீதி மக்களால் நிர்வகிக்கப்படும் ஒன்றாக மாறியது, அவர்களால் கோரப்பட்ட ஒன்றாக அல்ல. சமூக வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துவதற்கான இயற்கையான வழியாக சட்டம் எடுத்துக் கொள்ளப்படும் போது அது மேலாதிக்கமாக மாறும் என்று சட்ட மானுடவியலாளர் சார்லி எங்கிள் மேரி வாதிட்டார். காலனித்துவ இலங்கையில் சட்டம் புரிந்து கொள்ளப்பட்டதால் அல்ல, மாறாக அது மொழியியல் அதிகாரம் மூலம் செயற்படுத்தப்பட்டதால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இலங்கை அனுபவம் பிரிட்டிஷ் இந்தியாவைப் போலவே உள்ளது. ஆங்கில மொழி நீதிமன்றங்கள் பகுத்தறிவு நீதிக்கான கருவிகளாக அறிமுகப்படுத்தப்பட்டன. ஆனால் அவை உள்ளூர் மக்களை அந்நியப்படுத்தி பூர்வீக சட்ட மரபுகளை ஓரங்கட்டின. இந்திய சட்ட நிபுணர் PR அம்பேத்கர் இந்த அமைப்பை கடுமையாக விமர்சித்தார். ஆங்கில சட்டமொழி மக்களிடமிருந்து துண்டிக்கப்பட்ட சட்ட வல்லுநர்களின் ஒரு வகுப்பை உருவாக்கியது என்று குறிப்பிட்டார். சட்டம் உயர்குடி தொழில்நுட்ப மற்றும் விலக்குவாதமாக மாறியது. இதன் விளைவாக இரட்டை சட்ட உணர்வு ஏற்பட்டது. ஒன்று உயரடுக்கு ஆங்கிலம் பேசும் முறையானதாகவும், மற்றொன்று உள்ளூர் வழக்கம் சார்ந்த முறை சாராததும் ஆகும். இந்த பிளவு இன்றும் இந்தியாவில் நீடிப்பதுடன் நீதியை அணுகுவது குறித்த விவாதங்களை தொடர்ந்து உருவாக்குவதாகவும் உள்ளது. இலங்கையும் சிறிய அளவில் என்றாலும் அதே கட்டமைப்பை பெற்றது. ஆங்கில சட்டம் சமூக நியாயத்தன்மையை விட மொழியிலிருந்து பெறப்பட்ட ஒரு சட்ட உயரடுக்கை உருவாக்கியது. அல்ஜீரியாவில் பிரெஞ்சு காலனித்துவ சட்டம் கிட்டத்தட்ட முழுவதுமாக பிரெஞ்சு மொழியில் இயங்கி அரபு மொழி பேசும் மக்களை ஓரங்கட்டியது. நீதிமன்றங்கள் மொழியியல் அவமானத்தினதும் வற்புறுத்தலின் இடங்களாகவும் மாறின. ஃபனான் காலனித்துவ நீதிமன்றங்களை நீதியை அல்ல, ஆதிக்கத்தை எதிர்கொள்ளும் இடங்கள் என்று விவரித்தார். அவர் நீதிபதியின் மொழி அதிகாரத்தின் மொழி, உண்மையின் மொழி அல்ல என்றார். ஃபனானின் இந்த அவதானிப்பு இலங்கைக்கும் சமமாக பொருந்தும். சட்டம் ஆங்கிலத்தை பேசியது, ஆங்கிலம் நீதியானது என்பதால் அல்ல, மாறாக ஆங்கிலம் அதிகாரபூர்வமானது என்பதால். அல்ஜீரியாவில் சுதந்திரத்துக்கு பிந்திய அரபுமயமாக்கல் இந்த படிநிலையை மாற்றியமைக்க முயன்றது. ஆனால் பெரும்பாலும் புதிய வடிவங்களில் விலக்கலை மீண்டும் உருவாக்கியது. இது நிறுவனமயமாக்கப்பட்டவுடன் மொழியியல் அதிகாரத்தை அகற்றுவது எவ்வளவு கடினம் என்பதை மீண்டும் நிரூபிக்கிறது. நீதிமன்றங்களுக்கும் அலுவலகங்களுக்கும் அப்பால் காலனித்துவ அதிகாரத்துவம் மக்கள் தொகையை மக்கள் தொகை கணக்கெடுப்புகள், பதிவேடுகள் மற்றும் வகைமைகள் மூலம் வகைப்படுத்தியது. இவை அனைத்தும் ஆங்கிலத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த வகைப்பாடுகள் சமூகத்தை விவரிக்கவில்லை, அவை அதை தீவிரமாக வடிவமைத்தன. இனம், சாதி, மதம் மற்றும் தொழில் ஆகியவை அதிகாரத்துவ மொழி மூலம் குறியிடப்பட்டன. திரவ அடையாளங்களை கடுமையான வகைகளாக உறைய வைத்தன. மொழி இந்த செயல்முறையை மத்தியஸ்தம் செய்தது. ஆங்கில சொற்கள் சுதேசிய சுய விளக்கங்களை மாற்றின, பெரும்பாலும் சமூக யதார்த்தங்களை சிதைத்தன. காலனித்துவ அறிவு அமைப்புகள் சமூக வேறுபாட்டை நிர்வாக உண்மையாக மாற்றியதாக அரசியல் விஞ்ஞானி பெர்னார்ட் கோன் வாதிட்டார். இந்த மாற்றத்திற்கு மொழி மையமாக இருந்தது. ஆங்கிலத்தில் பெயரிடுதல், பதிவு செய்தல் மற்றும் வகைப்படுத்துவதன் மூலம்
காலனித்துவ அரசு அதன் அறிவியலை சமூகத்தின் மீது திணித்தது. இலங்கையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு வகைகளும் நிர்வாக லேபிள்களும் பின்னர் அரசியல் உரிமை கோரல்கள், ஒதுக்கீடுகள் மற்றும் குறைகளுக்கு அடிப்படையாக மாறும். இதனால் அதிகாரத்துவ மொழி அரசு அதிகாரத்தின் மீது இன ரீதியான போட்டிக்கு அடித்தளமிட்டது. காலனித்துவ நிர்வாகிகள் ஆங்கில அதிகாரத்துவத்தையும் சட்டத்தையும் நடுநிலையானவை என்றும் பாரபட்சமற்றவை என்றும் அடிக்கடி பாதுகாத்தனர். ஆங்கிலம் எந்தவொரு உள்ளூர் குழுவிற்கும் சலுகைகளை வழங்குவதை தவித்தது என்று அவர்கள் கூறினர். நடுநிலைமை என்பது ஒரு வகையான அதிகாரம் என்ற உண்மையை இந்த வாதம் மறைத்தது. நடுநிலைமை பற்றிய கூற்றுக்கள் பெரும்பாலும் கட்டமைப்பு சமத்துவமின்மையை எவ்வாறு மறைக்கின்றன என்பதை உலகெங்கும் நாம் கண்டுள்ளோம். காலனித்துவ சூழல்களில் நடுநிலைமை என்பது சுதேசிய மொழி விலக்கு மீதான அலட்சியத்தை குறிக்கிறது. இது நிர்வாகிகள் சமத்துவமின்மைக்கான பொறுப்பை மறுக்க அனுமதித்தது. அதே நேரத்தில் அதை முறையாக நிலைநிறுத்தியது. இலங்கையில் இந்த கட்டுக்கதை பின்னர் தலைகீழாக மாற்றப்பட்டது. ஆங்கில நடுநிலைமை தவறானதும் அநீதியானதும் என்று சிங்கள தேசியவாதிகள் வாதிட்டனர். இருப்பினும் அவர்கள் பின்பற்றிய தீர்வான சிங்களம் மட்டும் ஒரு மொழி அதிகாரத்தின் அதே தர்க்கத்தை தக்க வைத்துக் கொண்டது. எனவே பிரச்சினை வெறுமனே ஆங்கிலம் அல்ல, சட்டம் மற்றும் அதிகாரத்துவம் செயற்பட ஒற்றை ஆதிக்க மொழி தேவை என்ற நம்பிக்கை இருந்தது. காலனித்துவ அதிகாரத்துவத்தினதும் சட்டத்தினதும் மிக முக்கியமான மரபு ஆங்கிலம் அல்ல, மாறாக அது உருவாக்கிய நிறுவன கற்பனை. ஆட்சி என்பது ஒரு மொழியியல் படிநிலையாக புரிந்து கொள்ளப்பட்டது. அதிகாரத்திற்கு அரச மொழியில் சரளமாக இருக்க வேண்டும். பன்மொழி பேச்சு என்பது உள்ளடக்கம் அல்ல, திறமையின்மையாக கருதப்பட்டது. இந்த கற்பனை காலனித்துவத்திற்கு பிந்தைய சீர்திருத்தத்தை ஆழமாக வடிவமைத்தது. சிங்களம் ஆங்கிலத்தை மாற்றி அமைத்த போது மொழியியல் ஆதிக்கத்தின் கட்டமைப்பு அப்படியே இருந்தது. நீதிமன்றங்கள், நிர்வாகம் மற்றும் சட்ட பகுத்தறிவு ஆகியவை ஒரே ஒரு அதிகாரப்பூர்வ மொழி மூலம் தொடர்ந்து செயல்பட்டன. காலனித்துவத்திற்கு பிந்திய தலைவர்கள் நிறுவனங்களை மட்டுமல்ல, அனுமானங்களையும் பெற்றனர். அதிகாரம் மொழி வழியாக பாய்கிறது என்பதை அவர்கள் காலனித்துவ ஆட்சியிலிருந்து கற்றுக்கொண்டனர். மேலும் அவர்கள் அந்த பாடத்தை வெவ்வேறு உள்ளடக்கத்துடன் ஆனால் ஒத்த விளைவுகளுடன் மீண்டும் பயன்படுத்தினர். இந்த அனுபவங்களை ஒன்றாக எடுத்துக்கொண்டால் அவை ஒரு மைய தத்துவார்த்த கருத்தை வெளிப்படுத்துகின்றன. மொழி என்பது நிர்வாகத்தின் ஓர் ஊடகம் மட்டுமல்ல, அது அதன் உள்கட்டமைப்பு. அதிகாரத்துவமும் சட்டமும் வகைப்படுத்த, ஒழுங்குபடுத்த மற்றும் சட்டபூர்வமாக்க மொழியை நம்பியுள்ளன. அந்த மொழி அணுக முடியாத போது அதிகாரம் சமச்சீரற்றதாகிறது. காலனித்துவ இலங்கையில் ஆங்கில அதிகாரத்துவ மற்றும் சட்ட மொழி சுதேசிய உலகங்களை ஓரம் கட்டிய உண்மையின் ஆட்சியை உருவாக்கியது. இலங்கையில் காலனித்துவ அரசு அதிகாரத்தை மொழியியல் ரீதியாக ஒழுங்குபடுத்தியது. அதிகாரத்துவமும் சட்டமும் நிர்வாக கருவிகளாக மட்டுமல்ல, விலக்கு மற்றும் படிநிலையின் வழிமுறைகளாகவும் செயற்பட்டன. யார் ஆட்சி செய்ய முடியும், யார் உரிமைகளை கோர முடியும், யார் அதிகாரத்துடன் பேச முடியும் என்பதை ஆங்கில புலமை தீர்மானித்தது. இந்த மொழியியல் அதிகார வரிசை முறை சுதந்திரத்துடன் மறைந்துவிடவில்லை. அது மரபுரிமையாக மாற்றியமைக்கப்பட்டு மீண்டும் பயன்படுத்தப்பட்டது. இலங்கையில் காலனித்துவத்திற்கு பிந்திய மொழி சீர்திருத்தம் ஏன் அது சரி செய்ய முயன்ற பல சமத்துவமின்மைகளை மீண்டும் உருவாக்கியது என்பதை புரிந்து கொள்வதற்கு இந்த தொடர்ச்சியை புரிந்து கொள்வது அவசியம். காலனித்துவ மக்கள் தொகை கணக்கெடுப்பு. கணக்கெடுப்பு போன்ற தொலைநோக்கு விளைவுகளை ஏற்படுத்திய காலனித்துவ கருவிகள் மிக குறைவு. பெரும்பாலும் கணக்கெடுப்பில் ஒரு நடுநிலை பயிற்சியாக காட்டப்படும் காலனித்துவ மக்கள் தொகை கணக்கெடுப்பு உண்மையில் ஒரு சக்தி வாய்ந்த நிர்வாக தொழில்நுட்பமாகும். இது மக்கள் தொகையை மட்டும் கணக்கிடவில்லை, அது அடையாளங்களை வகைப்படுத்தி தரவரிசைப்படுத்தி மறுசீரமைத்தது. பிரிட்டிஷ் பேரரசின் பிற இடங்களைப் போலவே இலங்கையிலும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இனம், மொழி, மதம் மற்றும் பிரதேசம் ஆகியவை திரவ சமூக அடையாளங்களிலிருந்து நிலையான நிர்வாக வகைகளாக மாற்றப்பட ஒரு முக்கியமான தளமாக மாறியது. இந்த மாற்றத்தில் மொழி ஒரு முக்கிய பங்கை கொண்டிருந்தது. இலங்கையில் காலனித்துவ மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைமுறைகள்
இனமும் மொழியும் அரசியல் அடையாளங்களாக எவ்வாறு புரிந்து கொள்ளப்பட்டன என்பதை தீர்க்கமாக வடிவமைத்தன. மொழியை இனத்துடன் இணைத்து அதிகாரத்துவ வகைப்பாட்டிற்குள் இரண்டையும் உட்பொதிப்பதன் மூலம் காலனித்துவ அரசு ஒரு புதிய இலக்கண வேறுபாட்டை உருவாக்கியது. இது பின்னர் அரசியல் போட்டி, தேசியவாத கூற்றுகள் மற்றும் பிந்திய காலனித்துவ மோதலை கட்டமைக்கும். காலனித்துவ மக்கள் தொகை கணக்கெடுப்பு மொழியை மக்கள் தொகை மற்றும் அரசியல் வளமாக எவ்வாறு படிக்கக்கூடியதாக மாற்றியது என்பதை அங்கீகரிக்காமல் சிங்களம் மற்றும் சட்டத்தை புரிந்து கொள்ள முடியாது. நவீன மக்கள் தொகை கணக்கெடுப்பு காலனித்துவ நிர்வாகத்துடன் சேர்ந்து குடிமக்களை அறியக்கூடியதாக மாற்றுவதற்கான ஒரு வழிமுறையாக வெளிப்பட்டது. பெனடிக்ட் ஆண்டர்சன் கவனித்தபடி மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது வரைபடம் மற்றும் அருங்காட்சியகத்துடன் சேர்ந்து காலனித்துவ அரசுகள் தங்கள் களங்களை கற்பனை செய்து ஒழுங்கமைத்த 3 முக்கிய நிறுவனங்களில் ஒன்றாகும். கணக்கெடுப்பு ஒருபோதும் குற்றமற்றது அல்ல, அது வரிசைப்படுத்தும் செயலாகும். காலனித்துவ மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரிகள் எதை எண்ண வேண்டும், எப்படி வகைப்படுத்த வேண்டும் என்பதை முடிவு செய்ய வேண்டியிருந்தது. இந்த முடிவுகள் சிக்கலான சமூக யதார்த்தங்களை நிர்வகிக்கக்கூடிய எளிமைப்படுத்தப்பட்ட வகைகளாக மாற்றியது. மொழி அத்தகைய ஒரு வகையாக மாறியது. மக்கள் எந்த மொழியை பேசினார்கள் அல்லது இன்னும் துல்லியமாக அவர்கள் எந்த மொழியைச் சேர்ந்தவர்கள் என்று கருதப்படுகிறார்கள் என்று கேட்பதன் மூலம் காலனித்துவ அரசு மொழியியல் நடைமுறையை இன அடையாளமாக மாற்றியது. இலங்கையில் இந்த செயல்முறை 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலும் 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியிலும் தீவிரமடைந்தது. ஏனெனில் மக்கள் தொகை கணக்கெடுப்புகள் மக்களை இன, மொழியியல் மற்றும் மத அடிப்படையில் வகைப்படுத்த அதிகளவில் முயன்றன. ஒரு காலத்தில் ஒன்றுடன் ஒன்று சேர்ந்து சூழ்நிலை அடையாளங்கள் பரஸ்பரம் பிரத்தியேக வகைகளாக மாறின. மானுடவியலாளர் பெர்னார்ட் கோன் காலனித்துவ வகைப்பாடு புறநிலைப்படுத்தப்பட்ட சமூகங்களை objectified communities உருவாக்கியது என்று வாதிட்டார். அரசு அவர்களை அப்படி நடத்துவதால் அவர்கள் தங்களை எல்லைக்குட்பட்ட நிறுவனங்களாக காணும் குழுக்கள். இந்த புறநிலைப்படுத்தலின் முக்கிய அச்சாக மொழி இருந்தது. காலனித்துவ இலங்கையில் ஆரம்பகால மக்கள் தொகை கணக்கெடுப்புகள் பல வகைப்பாடு திட்டங்களை இனம், சாதி, மதம் மற்றும் மொழி பெரும்பாலும் சீரற்ற முறையில் பரிசோதித்தன. இருப்பினும் காலப்போக்கில் மொழி இனத்தின் முதன்மை அடையாளமாக வெளிப்பட்டது. சிங்கள மொழி பேசும் மற்றும் தமிழ் மொழி பேசும் ஆகியவை மொழியியல் விளக்கங்களாக மட்டுமல்லாமல் இனத்தை சேர்ந்ததற்கான குறிகாட்டிகளாகவும் அதிகளவில் கருதப்பட்டன. இந்த மாற்றம் ஆழமான விளைவுகளை ஏற்படுத்தியது. வரலாற்று ரீதியாக பிராந்தியம், சாதி, மதம் மற்றும் அரசியல் விசுவாசத்தால் வடிவமைக்கப்பட்ட சிங்கள தமிழ் அடையாளங்கள் ஒரே மாதிரியான மொழியியல் தொகுதிகளாக அதிகளவில் வடிவமைக்கப்பட்டன. உள் பன்முகத்தன்மை தட்டையாக்கப்பட்டது. எல்லைகள் கடினப்படுத்தப்பட்டன. காலனித்துவ மக்கள் தொகை கணக்கெடுப்பு வகைகள் முன்னர் மிகவும் நெகிழ்வான மற்றும் சூழ்நிலைக்கு ஏற்ற இன அடையாளங்களுக்கு ஒரு புதிய கடினத்தன்மையை கொடுத்தன என்று வரலாற்றாசிரியர் KMD சில்வா குறிப்பிட்டுள்ளார். மொழி நிர்வாக ரீதியாக மிகவும் வசதியானது, அதேவேளை அரசியல் ரீதியாக சக்தி வாய்ந்தது. ஆகவே மொழி வேறுபாட்டின் அடையாளமாக மாறியது. இவ்வாறு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இரட்டை நகர்வை செய்தது. இது சிங்களத்தை தமிழிலிருந்து தனித்துவமான மக்கள் தொகையாக பிரித்தது. மேலும் ஒவ்வொரு குழுவிலும் உள்ள உயர் அடுக்கினரை இந்த புதிதாக ஒருங்கிணைக்கப்பட்ட வகைகளின் சார்பாக பேச ஊக்குவித்தது. கணக்கெடுப்பு பிரதிநிதித்துவத்தை உருவாக்கியது. மொழி இனத்துடன் இணைக்கப்பட்டவுடன் அதை எண்ணலாம். ஒருமுறை எண்ணப்பட்டவுடன் அதை அரசியல் மயமாக்கலாம். மக்கள் தொகை கணக்கெடுப்பு புள்ளி விவரங்கள் மொழியியல் வேறுபாட்டை மக்கள் தொகை உண்மையாக மாற்றியது. பெரும்பான்மை மற்றும் சிறுபான்மையினர் இப்போது அளவிடப்படலாம், ஒப்பிடப்படலாம் மற்றும் அணி திரட்டப்படலாம். இலங்கையில் சிங்கள மொழி பேசுபவர்களின் எண்ணிக்கையில் பெரும்பான்மையினர் காலனித்துவ காலத்தின் பிற்பகுதியில் ஒரு மைய அரசியல் குறிப்பு புள்ளியாக மாறினர். சிங்கள உயரடுக்கினர் அரசு பெரும்பான்மையினரின் மொழி மற்றும் கலாசாரத்தை பிரதிபலிக்க வேண்டும் என்று வாதிட மக்கள் தொகை கணக்கெடுப்பு தரவை அதிகளவில் பயன்படுத்தினர். தமிழ் உயரடுக்கினர் பாதுகாப்புக்காகவும் பிரதிநிதித்துவத்திற்காகவும் சமத்துவத்திற்காகவும் வாதிட அதே தரவை பயன்படுத்தினர்.
காலனித்துவ கணக்கெடுப்பு கலாசார வேறுபாட்டை அரசியல் எண்கணிதமாக மாற்றியது என்று மானுடவியலாளர் எஸ்.ஜே. தம்பையா குறிப்பிட்டார். மொழி வெறும் தொடர்பு வழிமுறையாக நின்றுவிட்டது. அது அதிகாரத்திற்கான உரிமை கோரலாக மாறியது. இந்த மாறும் தன்மை மற்ற இடங்களில் ஏற்பட்ட முன்னேற்றங்களை பிரதிபலிக்கிறது. பிரிட்டிஷ் இந்தியாவில் மொழி மற்றும் மதத்தின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு வகைப்பாடு இந்து மற்றும் முஸ்லிம் அடையாளங்களை கடுமையான அரசியல் வகைகளாக மாற்றியது. வகுப்புவாத அரசியல் மற்றும் பிரிவினைக்கான அடித்தளத்தை அமைத்தது. நைஜீரியாவில் மொழி மற்றும் இனம் குறித்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு சர்ச்சைகள் காலனித்துவத்திற்கு பிந்திய மோதலின் முக்கிய புள்ளிகளாக மாறியது. இதன் பாடம் தெளிவாக உள்ளது. வித்தியாசத்தை ஒருமுறை கணக்கிட்டால் அது அரிதாகவே மறக்கப்படுகிறது. காலனித்துவ மக்கள் தொகை கணக்கெடுப்பின் மிகவும் தீங்கு விளைவிக்கும் விளைவுகளில் ஒன்று வரலாற்று ரீதியாக திரவமாக இருந்த அடையாளங்களை உறைய வைக்கும் போக்கு ஆகும். இலங்கையில் பல சமூகங்கள் இருமொழி அல்லது பன்மொழி பேசுபவனவாக இருந்தன. மொழி பயன்பாடு சூழலுக்கு ஏற்ப மாறுபட்டது. வீடு, சந்தை, கோயில், நீதிமன்றம் போன்றவற்றில் அம்மக்கள் தேவைக்கேற்ப மொழிகளை பயன்படுத்தினர். மக்கள் தொகை கணக்கெடுப்பு பிரிவுகள் தனிநபர்களை ஒற்றை மொழியியல் அடையாளத்தை தேர்ந்தெடுக்க கட்டாயப்படுத்தின. இது பெரும்பாலும் வாழ்க்கையின் சிக்கலான தன்மையை தட்டையாக மாற்றியது. இந்த செயல்முறை இயல்பாகவே வன்முறையானது. உடல் ரீதியாக அல்ல, ஆனால் ஒரு அறிவியல் ரீதியாக வன்முறைத்தன்மை உடையது. இது தெளிவின்மையை அழித்து எதுவுமில்லாத இடத்தில் தெளிவை விதித்தது. சமூகவியலாளர் ரோஜர்ஸ் ப்ரூபர்கர் வாதிட்டது போல, அரசுகள் பெரும்பாலும் மக்களை பின்னர் அரசியல் முக்கியத்துவத்தை பெறும் அடையாளங்களாக குழுவாக்குகின்றன. காலனித்துவ வகைப்பாடு சிங்கள தமிழ் அடையாளங்களை கடினப்படுத்தியது. இது பின்னர் சமரசத்தை மிகவும் கடினமாக்கியது என்று எஸ்.ஜே. தம்பையா வலியுறுத்தினார். உண்மையில் மொழி வேறுபாடு விதியாக மாறியது. உலகளாவிய ஒப்பீடுகள் இந்த வாதத்தை வலுப்படுத்துகின்றன. ருவாண்டாவில் பெல்ஜிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைமுறைகள் ஹுட்டு டூட்சி அடையாளங்களை சரி செய்தன. சமூக பொருளாதார வேறுபாடுகளை கடுமையான இன வகைகளாக மாற்றின. இது பின்னர் பேரழிவான விளைவுகளை உருவாக்கியது. மலேசியாவில் மொழி மற்றும் இனத்தின் காலனித்துவ வகைப்பாடு இன்றும் அரசியலை வடிவமைக்கும் இனப்பிரிவுகளை நிறுவனமயமாக்கியது. இலங்கையின் அனுபவம் இந்த முறைக்குள் சரியாக பொருந்துகிறது. காலனித்துவ மக்கள் தொகை கணக்கெடுப்பு வகைப்படுத்துவதை விட அதிகமான விளைவுகளை ஏற்படுத்தியது. அது அறிவியல் அதிகாரத்தை கோரியது. சமூகம் தன்னை அறிந்ததை விட அரசு சமூகத்தை நன்கு அறிந்திருந்தது என்று அது வலியுறுத்தியது. வாழும் அடையாளங்களை அட்டவணைகள் மற்றும் சதவீதங்களாக மொழிபெயர்ப்பதன் மூலம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அறிவை சக்தியாக மாற்றியது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு தரவு வெறுமனே யதார்த்தத்தை பிரதிபலிக்கவில்லை. அது ஒரு புதிய யதார்த்தத்தை உருவாக்கியது. அதில் மொழி, இனம் மற்றும் எண்ணிக்கை பிரிக்க முடியாததாக மாறியது. இலங்கையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அறிக்கைகள் நிர்வாகிகள், மிஷனரிகள் மற்றும் வளர்ந்து வரும் உள்ளூர் உயரடுக்கினரால் படிக்கப்பட்டன. அவை அதிகாரப்பூர்வ நூல்களாக பரப்பப்பட்டன. காலப்போக்கில் அவற்றின் வகைகள் உள்வாங்கப்பட்டன. மக்கள் தொகை கணக்கெடுப்பு வழங்கிய சொற்களில் மக்கள் தங்களை பற்றி பேசத் தொடங்கினர். இந்த செயல்முறை பிற்கால மொழி அரசியல் ஏன் தவிர்க்க முடியாதது என்பதை விளக்க உதவுகிறது. 20ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் சிங்களமும் தமிழும் ஏற்கனவே தனித்தனி எண்ணக்கூடிய சமூகங்களாக கற்பனை செய்யப்பட்டிருந்தன. அதிகாரத்துவம் இயல்பாக்கியதை அரசியல் வெறுமனே செயற்படுத்தியது. காலனித்துவ மக்கள் தொகை கணக்கெடுப்பின் மிகவும் முக்கிய விளைவு அடையாளத்தை உரிமையாக மாற்றுவதாக இருக்கலாம். சமூகங்கள் கணக்கிடப்பட்டவுடன் அவர்கள் பிரதிநிதித்துவம், வேலைகள், வளங்கள், அங்கீகாரம் போன்ற விகிதாசாரத்தை கோரலாம். மொழி அரசியல் சட்டபூர்வமான தன்மையின் அளவீடாக மாறியது. காலனித்துவத்தின் பிற்பகுதியில் இலங்கையில் ஜனநாயக நீதிக்கு அரசை மொழியியல் பெரும்பான்மையுடன் இணைப்பது அவசியம் என்று சிங்கள தலைவர்கள் வாதிட்டனர். சிறுபான்மை அந்தஸ்துக்கு பாதுகாப்புகள் தேவை என்று தமிழ் தலைவர்கள் வாதிட்டனர். இரண்டு நிலைப்பாடுகளும் ஒரே மக்கள் தொகை கணக்கெடுப்பு தர்க்கத்தை அடிப்படையாக கொண்டவை. இந்த இயக்கவியல் உலக உதாரணங்களோடு ஒத்துப்போகிறது. பெல்ஜியத்தில் மொழியியல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தரவு
கூட்டாட்சிக்கான கோரிக்கைகளை அடிப்படையாக கொண்டது. கனடாவில் மொழி எண்ணிக்கை இருமொழி கொள்கையை வடிவமைத்தது. வேறுபாடு கணக்கெடுப்பில் இல்லை, மாறாக அரசுகள் அதற்கு எவ்வாறு பதிலளிக்கின்றன என்பதில் உள்ளது. பன்மை பாதுகாப்புகளை நிறுவனமயமாக்காமல் பெரும்பான்மை மொழியை அரச மொழியாக உயர்த்துவதன் மூலம் இலங்கை பதிலளித்தது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு அந்த நடவடிக்கையை ஜனநாயகமாகவும் தவிர்க்க முடியாததாகவும் தோன்றச் செய்தது. காலனித்துவத்திற்கு பிந்திய மோதலை வடிவமைப்பதில் காலனித்துவ வகைப்பாட்டின் மையத்தை இலங்கை அறிஞர்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வருகின்றனர். காலனித்துவ சமூக பொறியியல் சில வகையான அடையாளங்களை மற்றவற்றுக்கு மேலாக சலுகை அளிப்பதன் மூலம் இன துருவ முனைப்புக்கான கட்டமைப்பு நிலைமைகளை உருவாக்கியது என்று குமாரி ஜெயவர்தனா வாதிட்டார். மொழி அத்தகைய ஒரு சலுகை பெற்ற வடிவமாகும். இதேபோல் சுதந்திரத்திற்கு பிந்திய அரசியலமைப்பு விவாதங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு சார்ந்த சமூக கற்பனையை பெற்றன. இனத்தையும் மொழியையும் ஒன்றுடன் ஒன்று இணைக்காமல் நிலையான தொகுதிகளாக கருதின என்று அசங்க வெலிகலா குறிப்பிட்டார். இந்த கருத்துகள் இந்த கட்டுரையின் ஒரு முக்கிய வாதத்தை வலுப்படுத்துகின்றன. சிங்களம் மற்றும் மொழியியல் பெரும்பான்மைவாதத்தை கண்டுபிடிக்கவில்லை. இது காலனித்துவ ஆட்சியில் ஏற்கனவே பதிக்கப்பட்ட ஒரு வகைப்பாடு தர்க்கத்தை செயற்படுத்தியது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு மரபுகள் மற்றும் காலனித்துவத்திற்கு பிந்திய விளைவுகள். சுதந்திரம் வந்த நேரத்தில் காலனித்துவ மக்கள் தொகை கணக்கெடுப்பில் உருவாக்கப்பட்ட வகைகளின் மூலம் இலங்கை ஏற்கனவே கற்பனை செய்யப்பட்டது. மொழியும் இனமும் எண்ணிக்கையில் வரையறுக்கப்பட்டவனவாகவும் அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்தவையாகவும் நிறுவன ரீதியாக வேரூன்றியிருந்தன. காலனித்துவத்திற்கு பிந்திய அரசு இந்த கற்பனையை பெற்றது. நீதிக்கான கோரிக்கைகளை எதிர்கொள்ளும் போது அது எண்களாக மாறியது. மொழி மக்கள் தொகையாகவும் மக்கள் தொகை உரிமையாகவும் உரிமை அதிகாரமாகவும் மாற்றப்பட்ட ஒரு நீண்ட செயல்முறையின் தர்க்க ரீதியான முடிவாக சிங்களம் மட்டும் தோன்றியது. இந்த வரலாற்று வரைவியலை புரிந்து கொள்வது அவசியம். அது இல்லாமல் சிங்களம் மட்டும் திடீர் பேரினவாதமாக தோன்றுகிறது. அதனுடன் காலனித்துவ அதிகாரத்துவத்தில் ஆழமான வேர்களை கொண்ட ஒரு வகைப்பாடு ஆட்சியின் உச்சக்கட்டமாக சிங்களம் மட்டும் தோன்றுகிறது. காலனித்துவ காலகட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு முறையானது இலங்கையை வெறுமனே விவரிக்கவில்லை, மாறாக அது ஒரு புதிய சமூக கட்டமைப்பை உருவாக்கியது. மொழியை இனத்துடன் இணைத்து அவ்விரண்டையும் நிர்வாக அறிவிற்குள் உட்பொதிப்பதன் மூலம் காலனித்துவ அரசு அதுவரை நெகிழ்வுத்தன்மையுடன் இருந்த சமூகங்களை இறுக்கமான அரசியல் வகைப்பாடுகளாக மாற்றியது. இந்த மாற்றமானது இலங்கையர்கள் தங்களையும் ஒருவரையொருவர் நோக்கும் பார்வையையும் அடிப்படையிலேயே மாற்றியமைத்தது. இதன் விளைவாக மொழியானது போட்டி, அதிருப்தி மற்றும் உரிமை கோரல்களுக்கான ஒரு களமாக மாறியது. இது அரசியல் தரப்பினருக்கு கொள்கை ரீதியான நியாயங்களை விட எண்ணிக்கை பலம் குறித்து வாதிட கற்றுக் கொடுத்தது. 1956ஆம் ஆண்டின் சிங்களம் மட்டும் சட்டம் என்பது இந்த வரலாற்றிலிருந்து ஏற்பட்ட ஒரு திடீர் விலகல் அல்ல. அது காலனித்துவ கட்டமைப்பின் தொடர்ச்சியான பின் காலனித்துவ வெளிப்பாடே ஆகும். பின் காலனித்துவ சீர்திருத்தமும் பின்னடைவின் விதைகளும். இலங்கையில் பின் காலனித்துவ சீர்திருத்தங்கள் தீவின் சுதந்திரத்திற்கு பிந்திய பாதையை வரையறுக்கும் ஒரு முரண்பாட்டால் அடையாளப்படுத்தப்பட்டன. அதிகாரத்தின் சமூக மற்றும் நிறுவன கட்டமைப்புகளில் எவ்வித மாற்றத்தையும் ஏற்படுத்தாமல் அரசியல் பங்கேற்பை மட்டும் விரிவுபடுத்த அவை முயன்றன. அரசியலமைப்பு சீர்திருத்தம், தேர்தல் உள்ளடக்கம் மற்றும் நிர்வாக பகுத்தறிவு ஆகியவை படிப்படியாக அறிமுகப்படுத்தப்பட்டன. பெரும்பாலும் சுயராட்சியத்துக்கு காலனிய நாட்டை தயார்படுத்தும் நோக்கத்துடன் இவை நடந்தன. ஆயினும் இச்சீர்திருத்தங்கள் காலனித்துவ காலத்து மொழியியல், கல்வி மற்றும் அதிகாரத்துவ படிநிலைகளை அப்படியே விட்டு வைத்ததுடன் சில அம்சங்களில் அவற்றை மேலும் ஆழப்படுத்தின. சிங்களம் மட்டும் சட்டத்தினூடாக தீவிரமடைந்த அந்த வெகுஜனவாத பாப்புலிஸ்ட் எதிர்வினையை வெறும் இனவாதத்தின் திடீர் எழுச்சியாக மட்டும் சுருக்கி பார்த்துவிட முடியாது. மாறாக அது காலனித்துவ கால சீர்திருத்தங்கள் பூர்த்தி செய்ய தவறிய இடைவெளிகளால் உருவான ஒரு நீண்டகால அரசியல் கணக்கீட்டின் விளைவாகும். உலகளாவிய வாக்குரிமையானது சுதேசிய மொழி பேசும் மக்களுக்கு அரசியல் அதிகாரத்தை வழங்கிய போதிலும்
அவர்கள் நிர்வகிக்க வேண்டிய அரசு துறைகளோ தொடர்ந்து ஆங்கிலத்திலேயே இயங்கின. ஆங்கிலமயமாக்கப்பட்ட உயர் அடுக்கினரின் மேலாதிக்கத்தில் இருந்த அவ்வரசு தன்மைத்துவ விழுமியங்களுக்கு புளூரலிசம் இடமளிப்பதை விட எண்ணிக்கை அடிப்படையிலான பெரும்பான்மைவாத நியூமெரிக்கல் மெஜாரிட்டியனிசம் வகைப்பாடுகளுக்கே முன்னுரிமை அளித்தது. இதன் விளைவாக ஆழமான ஒரு சட்டபூர்வமான நெருக்கடி லெஜிட்டிமசி கிரைசிஸ் உருவானது. இந்த நெருக்கடியையே வெகுஜனவாத தேசியவாதம் மிக தீவிரமான திறனுடன் தனது அரசியல் நலன்களுக்காக அறுவடை செய்து கொண்டது. இலங்கையில் பிரித்தானிய காலனித்துவ சீர்திருத்தங்கள் ஒரு தனித்துவமான ஏகாதிபத்திய அதிகார முறையை பின்பற்றின. அதாவது அதிகார கட்டமைப்பில் எவ்வித மறுபகிர்வையும் செய்யாமல் அரசியல் தளத்தில் மட்டும் மக்களை உள்வாங்குதல். 1931 டொனமோர் அரசியல் அமைப்பானது ஏனைய பிரித்தானிய காலனிகளுக்கு பல தசாப்தங்களுக்கு முன்னரே இலங்கைக்கு சர்வசன வாக்குரிமையை அறிமுகப்படுத்தியது. இந்நடவடிக்கை ஒரு ஜனநாயக புரட்சியாக பலவாறு போற்றப்பட்ட போதிலும் இந்த அரசியல் தாராளவாதம் நாட்டின் கல்வி, மொழிக் கொள்கை அல்லது நிர்வாக நடைமுறைகளில் பிரதிபலிக்கவில்லை. அரசு, சட்டம் மற்றும் உயர்நிலை விவாதங்களின் மொழியாக ஆங்கிலமே தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்தியது. சிவில் சேவையானது ஆங்கிலம் பயின்ற மேட்டுக்குடியினரின் பிடியில் இருக்க, சட்ட அமைப்போ காலனித்துவ கோட்பாடுகளின் அடிப்படையிலேயே இயங்கியது. இதன் விளைவாக வாக்குரிமையானது அடித்தட்டு மக்கள் வரை விரிவடைந்த போதிலும் உண்மையான அதிகாரமானது மொழியியல் மற்றும் நிறுவன ரீதியாக சாதாரண மக்களிடமிருந்து அந்நியப்படுத்தப்பட்டே வைக்கப்பட்டிருந்தது. டொனமோர் சீர்திருத்தங்கள் அரசை ஜனநாயகப்படுத்தாமல் அரசியலை ஜனநாயகப்படுத்தியது என்று ஏஜே வில்சன் குறிப்பிட்டார். வாக்காளர்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கலாம், ஆனால் அந்த பிரதிநிதிகள் வாக்காளர்களின் மொழியியல் மற்றும் கலாசார உலகிற்கு அந்நியமான நிறுவனங்கள் மூலம் ஆட்சி செய்தனர். இந்த பொருத்தமின்மை வெகுஜனவாத விமர்சனத்திற்கு வளமான களத்தை உருவாக்கியது. ஜனநாயகம் சமத்துவமின்மையை தீர்ப்பதற்கு பதிலாக அதை அம்பலப்படுத்தியது. சர்வஜன வாக்குரிமை அறிமுகப்படுத்தப்பட்டது, அரசியல் நிலப்பரப்பை மாற்றியது. முதல் முறையாக கிராமப்புற சிங்கள மொழி பேசும் விவசாயிகள் தீர்க்கமான தேர்தல் பெரும்பான்மையாக இருந்தனர். இருப்பினும் சட்டமன்றங்கள், குழுக்கள் மற்றும் நிர்வாக வலையமைப்புகளில் ஆதிக்கம் செலுத்தும் அரசியல் வர்க்கம் விகிதாசாரமற்ற முறையில் ஆங்கிலம் பேசும் மற்றும் நகர்ப்புறமாகவே இருந்தது. இது அன்டோனியோ கிராம்சி மேலாண்மை நெருக்கடி கிரைசிஸ் ஆஃப் ஹெக்மோனி என்று அழைப்பதை உருவாக்கியது. ஆளும் உயரடுக்கு நிறுவன கட்டுப்பாட்டை தக்க வைத்துக் கொண்டாலும் தார்மீக அல்லது கலாசார தலைமையை கட்டுப்படுத்தும் நிலை தொடரவில்லை. மொழி இந்த துண்டிப்பின் மிகவும் புலப்படும் அடையாளமாக மாறியது. 1940களில் ஒரு சிங்கள வாக்காளர், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நமது வாழ்க்கையை பற்றி பேசும்போது கூட வெளிநாட்டினரைப் போல பேசினார்கள் என்று நொந்ததாக பதியப்பட்டுள்ளது. இந்த உணர்வு வெறும் சொல்லாட்சி அல்ல. நாடாளுமன்ற விவாதம் பெரும்பாலும் ஆங்கிலத்தில் நடந்தது. கொள்கை ஆவணங்கள் ஆங்கிலத்தில் புழக்கத்தில் விடப்பட்டன. அரசு அதன் வாக்காளர்களின் மொழியை பேசவில்லை. இத்தோடு ஒப்பிடக்கூடிய நிகழ்வுகள் வேறு இடங்களில் வெளிப்பட்டது. இந்தியாவில் சுதந்திரத்திற்கு பிறகு உலகளாவிய வாக்குரிமை ஆங்கிலம் பேசும் உயர் அடுக்கினருக்கும் சுதேசிய மொழி பேசும் மக்களுக்கும் இடையிலான இடைவெளியை அம்பலப்படுத்தியது. இது மக்கள் அணி திரட்டலுக்கும் மாநிலங்களின் மொழியியல் மறுசீரமைப்புக்கான கோரிக்கைகளுக்கும் பங்களித்தது. கானாவில் ஆங்கிலம் படித்த உயர் அடுக்கினர் இதே போன்ற சட்டபூர்வமான சவால்களை எதிர்கொண்டனர். இது கலாசார நம்பகத்தன்மையை அடிப்படையாக கொண்ட ஜனரஞ்சக முறையீடுகளுக்கு வழிவகுத்தது. இந்த சட்டபூர்வமான நெருக்கடியின் முதன்மை அச்சாக மொழி மாறிய வேகத்திலும் தீவிரத்திலும் இலங்கை இவற்றிலிருந்து வேறுபட்டு நின்றது. இலங்கையில் நிகழ்ந்த காலனித்துவ அரசியலமைப்பு விவாதங்கள் மொழி தொடர்பான தீர்மானங்களை மீண்டும் மீண்டும் ஒத்திவைக்கும் போக்கையே கடைபிடித்தன. சிங்களம் அல்லது தமிழை வெளிப்படையாக அங்கீகரிப்பது அப்போதிருந்த இனத்துவ சமநிலையை சீர்குலைத்துவிடும் என்று அஞ்சி பிரித்தானிய அதிகாரிகள் இந்த விடயத்தில் ஒருவித தெளிவற்ற நிலையையே விரும்பினர். ஆங்கிலம் ஒரு நடுநிலையான நிர்வாக ஊடகமாக தக்க வைக்கப்பட்டது. அது நீதியானது என்பதால் அல்ல, மாறாக அது சாத்தியமான மோதல்களை தற்காலிகமாக தள்ளி போட்டது என்பதாலேயே.
இருப்பினும் இந்த தள்ளி போடுதல் பாரிய விளைவுகளை ஏற்படுத்தியது. இது சுதேசிய மொழி பேசும் பெரும்பான்மையினருக்கு தேவையான குறியீட்டு அங்கீகாரத்தை மறுத்த அதே வேளையில் சிறுபான்மையினருக்கு போதுமான பாதுகாப்பு உத்தரவாதங்களை வழங்கவும் தவறியது. இறுதியில் மொழிக் கொள்கையானது ஒரு ஒத்திவைக்கப்பட்ட போராக உருவெடுத்ததுடன் காலப்போக்கில் அடக்கப்பட்ட உணர்ச்சிகளையும் அரசியல் குற்றச்சாட்டுகளையும் தன்னுள் குவித்துக் கொண்ட ஒரு வெடிமருந்தாக மாறியது. 1940களில் மொழி அரசியலமைப்பு சீர்திருத்தத்தின் மிகவும் உணர்ச்சி ரீதியாக எதிரொலிக்கும் தீர்க்கப்படாத பிரச்சனையாக மாறியது என்று வரலாற்றாசிரியர் KMD சில்வா குறிப்பிடுகிறார். அதை தீர்த்து வைப்பதில் பிரித்தானியாவின் தயக்கம் காலனித்துவத்திற்கு பிந்திய தலைவர்களுக்கு கொதிநிலையிலான பிரச்சனையொன்றை விட்டுச் சென்றது. இந்த நிகழ்வுகளுக்கு உலகளாவிய இணைகள் போதனையானவை. பெல்ஜியத்தில் பிளெமிஷ் மற்றும் பிரெஞ்சு மொழி பேசுபவர்களுக்கிடையில் மொழியியல் சமத்துவத்தை மீண்டும் மீண்டும் ஒத்திவைப்பது பல தசாப்தங்களாக உறுதியற்ற தன்மையை உருவாக்கியது. நைஜீரியாவில் மொழி மற்றும் கூட்டாட்சி மீதான காலனித்துவ தெளிவின்மை சுதந்திரத்திற்கு பிந்திய மோதலுக்கு விதைகளை விதைத்தது. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒத்திவைப்பு குறையை நடுநிலையாக்குவதற்கு பதிலாக பெரிதாக்கியது. பின் காலனித்துவ சீர்திருத்தங்கள் நடைமுறைக்கு வந்தபோது மக்கள் தொகை கணக்கெடுப்பின் வாயிலாக அறிமுகப்படுத்தப்பட்ட வகைப்பாட்டு தர்க்கத்தையே அரசியல் போட்டிகள் பெருகிய முறையில் பின்பற்றின. சமூகங்கள் எண் தொகுதிகளாக கற்பனை செய்யப்பட்டன. நீதி விகிதாசாரமாக வடிவமைக்கப்பட்டது. மொழி பெரும்பான்மை மற்றும் சிறுபான்மை அந்தஸ்தின் மிகவும் புலப்படும் அடையாளமாக மாறியது. ஜனநாயக நீதி என்பது பெரும்பான்மையினரின் மொழியுடன் அரசை இணைப்பதே என சிங்கள தலைவர்கள் வாதிட்ட அதே வேளையில் தமிழ் தலைவர்கள் தமக்கான பாதுகாப்பு, சமத்துவம் அல்லது கூட்டாட்சி உரிமைகளை முன்வைத்து போராடினர். இருதரப்பு நிலைப்பாடுகளும் அற விழுமியங்களை விட எண்ணிக்கை பலத்திலிருந்தே தமக்கான சட்டபூர்வமான தன்மையை லெஜிட்டிமசி பெற்றுக்கொண்டன. மானுடவியலாளர் SJ தம்பையா இதனை அரசியலின் எண்கணிதம் அரித்மெட்டைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ் என்று பொருத்தமாக விவரித்தார். இதன் மூலம் ஜனநாயகம் என்பது வெறும் மக்கள் தொகை எண்கணிதமாக குறுக்கப்பட்டதுடன் மொழி என்பது உரிமைகளை தீர்மானிக்கும் நாணயமாக மாறியது. பாகிஸ்தானில் காலனித்துவ சீர்திருத்தங்கள் மொழியியல் பன்முகத்தன்மையை சமரசம் செய்ய தவறிவிட்டன. இது உருது திணிப்புக்கும் இறுதியில் கிழக்கு பாகிஸ்தானின் பிரிவினைக்கும் வழிவகுத்தது. சீர்திருத்தம் எண்களின் மொழியை மட்டும் பேசும்போது அது பன்மைத்தன்மையை சட்டபூர்வமாக நிலைநிறுத்த போராடுகிறது என்ற பாடம் அப்பட்டமானது. இலங்கையில் வெகுஜனவாத தேசியவாதம் என்பது வெறும் அரசியல் உத்தியாக மட்டும் அமையாமல் காலனித்துவ சீர்திருத்தங்கள் மீதான ஒரு தார்மீக விமர்சனமாகவும் உருவெடுத்தது. அது மேற்கத்தியமயமான உயர் அடுக்கினரை துரோகிகள் என்றும் அந்நியத்தன்மை கொண்டவர்கள் மற்றும் ஆணவம் மிக்கவர்கள் என்றும் பகிரங்கமாக குற்றம் சாட்டியது. மொழி என்பது இத்தகு குற்றச்சாட்டுகளை ஒன்றிணைக்கும் உணர்ச்சி ரீதியான ஒரு வலிமை மிக்க ஆயுதமாக மாறியது. சிங்களம் மட்டும் என்கிற முழக்கம் சிக்கலான நிர்வாக மாற்றங்கள் குறித்த தொழில்நுட்ப விவாதங்களை முற்றாக புறக்கணித்து ஒரு எளிமையான தார்மீக தெளிவை முன்வைத்தது. அரசு அதன் மக்களின் மொழியில் பேச வேண்டும் என்பதே அது. இந்த நுட்பமான நகர்வின் மூலம் ஆழமான கட்டமைப்புசார் மாற்றங்களுக்கான கோரிக்கைகளை வெற்றிகரமான ஒரு குறியீட்டு வெற்றியாக மாற்றி திசை திருப்பியது. அரசியல் கோட்பாட்டாளர் எர்னஸ்டோ லாக்லாஃப் ஜனரஞ்சகம் பல்வேறு குறைகளை ஒரே கோரிக்கையாக இணைக்கும் சமநிலை சங்கிலிகளை செயின்ஸ் ஆஃப் ஈக்குவலன்ஸ் உருவாக்குகிறது என்று வாதிட்டார். இலங்கையில் மொழி இந்த செயற்பாட்டை செய்தது. கிராமப்புற வறுமை, கல்வி விலக்கு, அதிகாரத்துவ அந்நியப்படுத்தல் மற்றும் கலாசார அவமானம் அனைத்தும் சிங்களத்திற்கான அழைப்பின் மூலம் வெளிப்படுத்தப்பட்டன. இதற்கு இணையான ஒப்பீட்டு எடுத்துக்காட்டுகள் ஏராளமாக உள்ளன. அல்ஜீரியாவில் பிரெஞ்சு மொழியியல் ஆதிக்கத்திற்கு ஜனரஞ்சக எதிர்வினையாக அரபு மயமாக்கல் மாறியது. டான்சானியாவில் ஸ்வாஹிலி மயமாக்கல் மிகவும் உள்ளடக்கிய பாத்திரத்தை வகித்தது. ஆனால் அது இனப்படிநிலையை வேண்டுமென்றே தவிர்ப்பதன் மூலம் மட்டுமே சாத்தியமானது. இலங்கை அதன் பாதுகாப்புகள் இல்லாமல் ஜனரஞ்சக மொழி சீர்திருத்த வடிவத்தை ஏற்றுக்கொண்டது. இலங்கை அறிஞர்கள் நீண்ட காலமாக
சிங்கள வெகுஜனவாதம் கலாசார வெறுப்பை விட கட்டமைப்பு ரீதியான குறைகளில் வேரூன்றியுள்ளது என்பதை வலியுறுத்தி வருகின்றனர். குமாரி ஜெயவர்தனா காலனித்துவத்திற்கு பிந்திய தேசியவாதம் காலனித்துவத்தின் கீழ் சீரற்ற நவீனமயமாக்கலுக்கான பதில் என்று புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்று வாதிடுகிறார். அசங்க வெலிகல தாமதமான காலனித்துவ சீர்திருத்தங்கள் பன்மை அரசியல் அமைப்பு கற்பனையில்லாத ஒரு ஜனநாயக அரசியலை உருவாக்கியது. நிறுவனமயமாக்கப்பட்ட அதிகார பகிர்வு இல்லாததால் ஏற்பட்ட வெற்றிடத்தை பெரும்பான்மைவாதம் நிரப்பியது என்று சொல்கிறார். 1948 சுதந்திரம் கிடைத்த நேரத்தில் இலங்கை ஜனநாயக வடிவத்தில் ஆனால் கட்டமைப்பில் காலனித்துவமாக இருந்த ஓர் அரசை பெற்றது. மொழிக் கொள்கை தீர்க்கப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது. கல்வி மற்றும் அதிகாரத்துவ படிநிலைகள் அப்படியே இருந்தன. மக்கள் தொகை கணக்கெடுப்பு சார்ந்த அடையாளங்கள் கடினமாகிவிட்டன. காலனித்துவத்திற்கு பிந்திய அரசு ஒரு தேர்வை எதிர்கொண்டது. பன்மை இணக்கம் மூலம் ஆட்சியை மறுபரிசீலனை செய்வதா அல்லது தீர்க்கமான பெரும்பான்மை சீர்திருத்தம் மூலம் ஒத்திவைக்கப்பட்ட மோதல்களை தீர்ப்பதா என்பதே அது. இலங்கை பிந்தியதை தேர்ந்தெடுத்தது. இலங்கையில் தாமதமான காலனித்துவ சீர்திருத்தம் அரசியல் மாற்றம் பற்றிய ஒரு பரந்த பாடத்தை வெளிப்படுத்துகிறது. கட்டமைப்பு நீதி இல்லாத ஜனநாயகமயமாக்கல் ஜனரஞ்சகத்தை வளர்க்கிறது. நிறுவனங்கள் அந்நியமாக இருக்கும் போது ஜனநாயகம் பேச்சுவார்த்தை மூலம் சேர்க்கப்படுவதை விட தார்மீக கிளர்ச்சிக்கான ஒரு வாகனமாக மாறுகிறது. சிங்களம் மற்றும் சட்டம் அவ்விதமான ஒரு கிளர்ச்சி. அது நீதியின் மொழியை பேசியது, ஆனால் விலக்கலின் தர்க்கத்தை பெற்றது. அரசு ஒரே குரலில் மட்டுமே பேச வேண்டும் என்ற நம்பிக்கையை அகற்றாமல் ஒரு உயரடுக்கு மொழியை மற்றொரு மொழியுடன் மாற்றுவதன் மூலம் உயரடுக்கு சட்டபூர்வமான நெருக்கடியை தீர்த்தது. தொடரும் குறிப்புகள். 1948 இலங்கை சுதந்திரம் அடைந்த நேரத்தில் அதன் காலனித்துவத்திற்கு பிந்திய எதிர்காலத்தை வடிவமைக்கும் மிகவும் விளைவு மிக்க முடிவுகள் ஏற்கனவே எடுக்கப்பட்டிருந்தன. அவை தேசியவாத வெற்றியின் தருணங்களில் அல்ல, மாறாக அமைதியான காலனித்துவ ஆட்சியின் ஒட்டுமொத்த நடைமுறைகளில். மொழி, கல்வி, அதிகாரத்துவம், சட்டம் மற்றும் வகைப்பாடு ஆகியவை இணைந்து முறையாக ஜனநாயகமான ஆனால் கணிசமாக படிநிலை கொண்ட ஒரு அரசை உருவாக்கின. குடிமக்களுக்கு வாக்குரிமை இருந்த போதும் செயல்பாட்டில் விலக்கு இருந்தது. சுதந்திரம் இந்த கட்டமைப்புகளை கலைக்கவில்லை, அது அவற்றை மாற்றியது. இலங்கையின் காலனித்துவத்திற்கு பிந்திய மொழிசார் முரண்கள் காலனித்துவத்திலிருந்து வெறுமனே பெறப்பட்டதல்ல, அதன் பிறகு சுதந்திரமாக தேர்ந்தெடுக்கப்பட்டதும் அல்ல. காலனித்துவ மரபுகளுக்கும் காலனித்துவத்திற்கு பிந்திய அபிலாஷைகளுக்கும் இடையிலான மோதலிலிருந்து அது வெளிப்பட்டது. தலைவர்கள் ஒரு உண்மையான சங்கடத்தை எதிர்கொண்டனர். அதன் வழிமுறைகளை மீண்டும் உருவாக்காமல் காலனித்துவ அநீதியை எவ்வாறு அகற்றுவது, ஜனநாயகத்தை பெரும்பான்மை ஆதிக்கமாக குறைக்காமல் அரசை எவ்வாறு ஜனநாயகப்படுத்துவது, அதிகாரத்தை இனமயமாக்காமல் சுதேச மொழிமயமாக்குவது. இந்த சிக்கல்கள் யதார்த்தமானவை, அதேவேளை சுதந்திரத்திற்கு பிந்திய முக்கிய கேள்விகள். ஆனால் இந்த முரண்கள் தீர்க்கப்படவில்லை. அவை தீமையாலோ அல்லது தவிர்க்க முடியாத தன்மையாலோ அல்ல. இந்த கேள்விகளின் மையத்தில் சிங்களம் மட்டுமே சட்டம் இருக்கிறது. சுதந்திரம் ஒரு முடிவான முறிவை குறிக்கிறது என்ற மாயைக்கு எதிராக பின்காலனிய கோட்பாடு நீண்ட காலமாக எச்சரித்து வருகிறது. அரசியல் கோட்பாட்டாளர் பார்த்தா சட்டர்ஜி கவனித்தபடி பின்காலனிய அரசுகள் பெரும்பாலும் வழித்தோன்றல் நிறுவனங்கள் டெரிவேட்டிவ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மூலம் ஆட்சி செய்கின்றன. அவை காலனித்துவ அதிகாரத்தை நிராகரிக்கும் அதே வேளையில் காலனித்துவ வடிவங்களை பெறுகின்றன. இலங்கை இந்த முறையை குறிப்பிடத்தக்க தெளிவுடன் எடுத்துக்காட்டுகிறது. 1948க்கு பிந்திய அரசு ஒரு மரபுரிமையை பெற்றது. ஒற்றை அதிகார மொழியில் செயற்பட பயிற்சி பெற்ற ஒரு மையப்படுத்தப்பட்ட அதிகாரத்துவம், மொழியியல் சுருக்கம் மற்றும் உயரடுக்கு மத்தியஸ்தத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு சட்ட அமைப்பு, மொழியை தகுதியுடன் சமன்படுத்தும் ஒரு கல்வி முறை, போட்டியிடும் மொழியியல் தொகுதிகளாக சமூகத்தின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு சார்ந்த கற்பனைகள். இவை எதுவும் எளிதில் அகற்றப்படவில்லை.
வரலாற்றாசிரியர் KMD சில்வா குறிப்பிட்டது போல, சுதந்திரம் அதிகாரத்தை பன்மை இணக்கத்தை விட காலனித்துவ முன்னுரிமைகளால் வடிவமைக்கப்பட்ட ஓர் அரசு எந்திரத்துக்கு மாற்றியது. இங்கு மாற்ற வேண்டுமா என்பது குழப்பமல்ல. ஆனால் இருக்கும் நிறுவனங்கள் சரிவின்றி இவ்வளவு மாற்றத்தை உள்வாங்க முடியும் என்பதுதான் குழப்பம். ஆரம்பகால காலனித்துவத்திற்கு பிந்திய அரசாங்கங்கள் தீவிர நிர்வாக சீர்திருத்தத்தை மேற்கொள்ள ஏன் தயங்கின என்பதை இது விளக்க உதவுகிறது. ஆங்கிலம் நீதிமன்றங்கள் மற்றும் அதிகாரத்துவத்தின் மொழியாக இருந்தது. அது விரும்பத்தக்கதாக இருந்ததால் அல்ல, மாறாக அது மரபு வழி கட்டமைப்புகளுக்குள் செயற்படுவதால். காலனித்துவத்திற்கு பிந்திய மொழி சீர்திருத்தம் இரட்டை பிணைப்பை எதிர்கொண்டது. ஆங்கிலத்தை தக்க வைத்துக் கொள்வதானது காலனித்துவ படிநிலை மற்றும் உயரடுக்கு ஆதிக்கத்தை நிலைநிறுத்த அடிப்படையானது. ஆங்கிலத்தை மாற்றுவது நிறுவனங்களை ஸ்திரமின்மைக்கும் சிறுபான்மையினரை அந்நியப்படுத்துவதற்குமான ஆபத்தை விளைவித்தது. எந்த வழியை தேர்ந்தாலும் சேதம் உறுதியானது. இலங்கையின் தலைவர்கள் இந்த பிணைப்பை புரிந்து கொண்டனர். ஆனால் அதை சமச்சீரற்ற முறையில் தீர்த்தனர். சிங்களம் தீர்க்கமாக உயர்த்தப்பட்டது. தமிழ் ஒத்திவைக்கப்பட்டது. ஆங்கிலம் பன்மை கட்டமைப்பால் மாற்றப்படாமல் தரமிறக்கப்பட்டது. ஒரு மொழி ஆட்சியில் காலனித்துவ நம்பிக்கை அப்படியே இருந்தது. AJ வில்சன் இதை காலனித்துவ அதிகாரத்தின் சுதேசியமயமாக்கல், வெர்னகுலரைசேஷன் ஆஃப் கலோனியல் பவர் என்று விவரித்தார். மொழி மாறியது, ஆனால் அதிகார அமைப்பு மாறவில்லை. அரசு தொடர்ந்து ஒரே குரலில் பேசியது. முன்பு அது ஆங்கிலமாக இருந்தது, இப்போது சிங்களம். இந்தியாவில் சுதந்திரத்திற்கு பிந்திய தலைவர்கள் இதே போன்ற அழுத்தங்களை எதிர்கொண்டனர். ஆனால் சமரசத்தை தேர்ந்தெடுத்தனர். இந்தி ஊக்குவிக்கப்பட்டது. ஆனால் ஆங்கிலம் ஒரு துணை அதிகாரப்பூர்வ மொழியாக தக்க வைக்கப்பட்டது. மாநிலங்கள் மொழிகளின் அடிப்படையில் மறுசீரமைக்கப்பட்டன. ஜவஹர்லால் நேரு மொழியியல் முழுமையான வாதத்திற்கு எதிராக வெளிப்படையாக எச்சரித்தார். திணிக்கப்பட்ட ஒற்றுமை என்பது அழிக்கப்பட்ட ஒற்றுமை என்று வாதிட்டார். இதற்கு நேர்மாறாக பாகிஸ்தானில் வங்காள பெரும்பான்மை இருந்த போதிலும் உருதுவை ஒரே தேசிய மொழியாக வலியுறுத்தியது. ஆதிக்கம் மூலம் இரட்டை பிணைப்பை தீர்த்தது. இதன் விளைவாக பிரிவினை மற்றும் அரசின் முறிவு ஏற்பட்டது. இலங்கையின் போக்கு இந்த தர்க்கத்தை எதிரொலித்தாலும் விளைவுகள் வேறுபட்டதாக இருந்தன. மிகவும் தீர்க்க முடியாத காலனித்துவ மரபுகளில் ஒன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பால் உருவாக்கப்பட்ட வகைப்பாடு கற்பனையாகும். சுதந்திரத்தின் மூலம் இலங்கை சமூகம் ஏற்கனவே எண்ணற்ற மொழியியல் இனக்குழுக்களின் தொகுப்பாக மறுகற்பனை செய்யப்பட்டது. பின் காலனித்துவ அரசியல் இந்த எண்கணிதத்தை பெற்றது. மொழி உரிமைகள் எண்ணிக்கையில் வடிவமைக்கப்பட்டன. பெரும்பான்மை உரிமை மற்றும் சிறுபான்மை பாதுகாப்பு, நீதி, சமத்துவத்தை விட விகிதாசாரமாக குறைக்கப்பட்டது. இந்த தர்க்கம் குடிமை அல்லது பன்மொழி மாற்றுகளை முன்கூட்டியே முடக்கியது. காலனித்துவ வகைப்பாடு வேறுபாட்டை போட்டி உரிமையாக மாற்றியது. பின் காலனித்துவ சமரசம் துரோகமாக தோன்றியது என்று மானுடவியலாளர் SJ தம்பையா வாதிட்டார். சிங்களம் இந்த எண்கணிதத்தில் இருந்து மட்டுமே சட்டபூர்வமான தன்மையை பெற்றது. பெரும்பான்மை மொழி அரச மொழியாக இருக்க வேண்டும். பெல்ஜியத்தில் மொழியியல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தரவு பல தசாப்த கால மோதல்களுக்கு பிறகு கூட்டாட்சி மயமாக்கலை தூண்டியது. மலேசியாவில் காலனித்துவ இன வகைப்பாடு பிந்திய காலனித்துவ உறுதியான நடவடிக்கையை கட்டமைத்தது. வேறுபாட்டை நிர்வகிக்க நிறுவனங்கள் உருவான இடங்களில் மோதல்கள் தணிக்கப்பட்டன. அவை அவ்வாறு செய்யாத இடங்களில் அது கடினமாகிவிட்டது. இலங்கை இணக்கத்தை விட ஆதிக்கம் மூலம் சிக்கல்களை தீர்க்க தேர்ந்தெடுத்தது. காலனித்துவத்திற்கு பிந்திய சங்கடங்களை வடிவமைத்த மற்றொரு காலனித்துவ மரபு உயர்குடி தொடர்ச்சி. சுதந்திரத்திற்கு பிந்திய பல தலைவர்களும் ஆங்கில கல்வியினதும் காலனித்துவ நிர்வாகத்தினதும் தயாரிப்புகளாக இருந்தனர். அவர்களின் அதிகாரம் சுதேசிய மொழி சீர்திருத்தம் ஸ்திரமின்மையை ஏற்படுத்தும் என்று அச்சுறுத்தும் நிறுவனங்களில் தங்கியிருந்தது. இது ஒரு முரண்பாடான அரசியலை உருவாக்கியது. உயர்குடி மக்கள் பகிரங்கமாக மொழியியல் தேசியவாதத்தை ஏற்றுக்கொண்டு அதே நேரத்தில் தனிப்பட்ட முறையில் ஆங்கிலத்தை நம்பியிருந்தனர். குமாரி ஜெயவர்தனா கவனித்தபடி பின் குடியேற்ற தேசியவாதம்
பெரும்பாலும் காலனித்துவ எதிர்ப்பு சொல்லாட்சியை காலனித்துவ சமூக நடைமுறையுடன் ஆன்டி கொலோனியல் ரெக்டோரிக் வித் கொலோனியல் சோஷியல் பிராக்டிஸ் இணைத்தது. இந்த முரண்பாடு மக்கள் வெறுப்பை ஆழப்படுத்தியது. உயர்குடியினர் தேசத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக கூறிக்கொண்டு ஒரு வெளிநாட்டு மொழியில் ஆட்சி செய்தனர் என்ற கருத்திலிருந்து சிங்கள தேசியவாதம் சக்தியை ஈர்த்தது. இதனால் மொழி சீர்திருத்தம் ஒரு கொள்கை தேர்வாக உயரடுக்கு பாசாங்குத்தனத்துடன் ஒரு தார்மீக கணக்கீடாக மாறியது. அல்ஜீரியாவில் பிரெஞ்சு மொழியில் படித்த உயரடுக்குகள் அரபு மயமாக்கலை வழிநடத்தியதுடன் பிரெஞ்சு மொழியில் தொடர்ந்து செயற்பட்டன. சொல்லாட்சிக்கும் நடைமுறைக்கும் இடையிலான இடைவெளி நம்பிக்கையை அரித்து புதிய படிநிலைகளை உருவாக்கியது. இலங்கையின் குழப்பம் இதற்கு ஒத்ததாக இருந்தது. நிர்வாக திறனை அழிக்காமல் உயரடுக்கு ஆதிக்கத்தை எவ்வாறு அகற்றுவது என்ற கேள்வி இருந்தது. சிங்களம் மட்டுமே ஒரு குறியீட்டு தெளிவை வழங்கியது, ஆனால் நிறுவன தீர்மானத்தை அல்ல. காலனித்துவத்திற்கு பிந்திய காலனித்துவத்தின் மிகவும் மோசமான குழப்பம் தன்மைத்துவத்தை ஆரம்பத்தில் நிறுவனமயமாக்க தவறியமை. சுதந்திரம் அரசை பன்மொழி பல இனமாக மறுபரிசீலனை செய்வதற்கான ஒரு விரைவான வாய்ப்பை வழங்கியது. அந்த வாய்ப்பு தவறவிடப்பட்டது. அசங்க வெலிகல ஆரம்பகால அரசியலமைப்பு வடிவமைப்பை பன்மைத்துவத்தை உட்பொதிக்க வேண்டிய ஒரு கொள்கையாக அல்லாமல் நிர்வகிக்க வேண்டிய ஒரு பிரச்சனையாக கருதியது என்று வாதிடுகிறார். மொழிக் கொள்கை ஒத்திவைக்கப்பட்டது. அது அரசியல் கருவியாக்கப்பட்டது. அது ஒருபோதும் பன்மைத்துவ சமூகத்தை அங்கீகரிப்பதன் அடித்தளமாக இல்லை. இங்கு 2 உதாரணங்களை நோக்கலாம். முதலாவது, நைஜீரியாவில் மொழியியல் மற்றும் பிராந்திய பன்மைத்துவத்தை உட்பொதிக்க தவறியது அரசியலமைப்பு ரீதியாக மீண்டும் மீண்டும் மோதல் சுழற்சிகளை உருவாக்கியது. இரண்டாவது, சுவிட்சர்லாந்தில் இதற்கு மாறாக பன்மொழிவாதம் அடித்தளமாக இருந்தது. சலுகையாக இல்லை. வேறுபாடு பன்முகத்தன்மையில் இல்லை, கற்பனையில் இருந்தது. இலங்கையின் காலனித்துவத்திற்கு பிந்திய அரசு ஒருமைத்தன்மை மூலம் ஒற்றுமையை கற்பனை செய்தது. அந்த கற்பனை கடினமாகிவிட்டதால் சீர்திருத்தம் சிக்கலான முறையில் கடினமாகிவிட்டது. இலங்கையின் அனுபவம் மொழி, அடையாளம் மற்றும் நீதியுடன் போராடும் பின் காலோனிய சமூகங்களுக்கு ஓர் எச்சரிக்கையான பாடத்தை வழங்குகிறது. காலனித்துவ மரபுகள் காலனித்துவத்திற்கு பிந்திய தேர்வுகளை கட்டுப்படுத்துகின்றன, ஆனால் தீர்மானிக்கவில்லை. மொழி சீர்திருத்தம் நிறுவன வடிவமைப்பை பொறுத்தது ஜனநாயகப்படுத்தலாம் அல்லது பிரிக்கலாம். பன்மை சங்கடங்களுக்கான பெரும்பான்மை தீர்வுகள் பெரும்பாலும் நீண்டகால ஒற்றுமையின் விலையில் சட்டபூர்வமான நெருக்கடிகளை தீர்க்கின்றன. இந்த படிப்பினைகள் எத்தியோப்பியா, மியான்மர் மற்றும் அதற்கு அப்பால் எதிரொலிக்கின்றன. அங்கு மொழி, இனம் மற்றும் அரசின் சட்டபூர்வமான தன்மைக்கு மையமாக உள்ளன. காலனித்துவ மரபுகள் இலங்கையை ஒரு நெருக்கடியான சூழலில் நிறுத்தியிருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட பாதையை அவை கட்டாயமாக்கவில்லை. காலனித்துவத்திற்கு பிந்திய தலைவர்கள் உண்மையான சங்கடங்களை எதிர்கொண்டனர், ஆனால் உண்மையான மாற்றுகளையும் எதிர்கொள்ள தவறினர். அவர்கள் சிங்களம் மட்டும் என்பதை மட்டுமே ஒரே தீர்வாக கண்டனர். இது காலனித்துவ அநீதியை அடையாளமாக தீர்த்தது. அதே நேரத்தில் கட்டமைப்பு ரீதியாக விலக்கை காலனித்துவத்திற்கு பிந்திய இலங்கையில் நிலைநிறுத்தியது. அது ஆதிக்கத்தின் இலக்கணத்தை பெற்ற அதே நேரத்தில் நீதியின் மொழியை பேசியது. சுதந்திரத்திற்கு பிந்திய ஆண்டுகளில் இந்த இக்கட்டான சூழ்நிலைகள் எவ்வாறு படிகமாயின? இலங்கையின் அரசியல் வரலாற்றில் ஒத்திவைக்கப்பட்ட கேள்வியிலிருந்து விரிசலை வரையறுப்பதற்கு மொழி எவ்வாறு நகர்ந்தது என்பதை அடுத்த கட்டுரையில் பார்க்கலாம். நன்றி.